ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லையே சின்னதா, அண்ணியும் சுடரும் நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அத்தையும் பெரியத்தானு கோவப்பட்டாங்களே தவிர கவலைப்படலையே. கவலைப்பட்டாதானே நிச்சயதார்த்தத்தை நடத்தாம நிறுத்திடலான்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே தெரியலையே. நீ சொல்றது கரெக்டு தான் புளிமுட்டை. ஆனா நாளைக்கு 2 பேரும் அசிங்கப்பட்டு தான் வரப்போறாங்க. இவங்க ரம்யாவை ரொம்ப நம்புறாங்க. ஆனா ரம்யா சாதாரண ஆள் இல்லை. யாரை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரம்யாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள உசுப்பேத்தி விட்டு அவளும் வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னைக்கு அவர் ரியல் கேரக்டர் அம்மாவுக்கும் சரவணனுக்கும் தெரிய வருதோ அப்பதான் அவ அடங்குவா. அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க சின்னதா? என்ன பண்றது? அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்க வேண்டியதுதான். நாம அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதனால அத்தையும் பெரியத்தானே எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க சின்னதா. அத்தை இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தை எதுக்காக நம்ம எல்லாரையும் மாமாவையும் எதிர்த்துக்கிட்டு பெரியத்தானுக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்ளோ போராடுறாங்க? பெரியத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே. ஆமா. ஆனா அத்தையோட எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல முடிஞ்சா ஒரு அம்மாவா இது அவங்களால தாங்கிக்க முடியுமா சின்னதா? கண்டிப்பா தாங்க முடியாதுதான். அதுக்காக தான் நாம இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கெட்ட நேரத்துல நல்ல விஷயம் காதுல விழாதுன்னு சொல்ற மாதிரி நாம என்ன சொன்னாலும் அம்மாவும் சரவணனும் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ண சொல்ற? அதுக்காக நாம இப்படியே விட்டுற முடியுமா? வேற என்ன பண்ண முடியும்னு சொல்ற? கிணறு இருக்கு, அந்த பக்கம் போகாதன்னு நாம கத்துறோம். இல்ல நான் அந்த பக்கம் தான் போவேன்னு கண்ணை கட்டிட்டு கணத்துல போய் குதிச்சா யாரால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு உண்டானதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உண்மையிலேயே எனக்கு அத்தைய நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுன்னு நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பின்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம புள்ள வாழ்க்கையை நாமளே சீரழிச்சிட்டோன்னு நினைச்சு அத்தை வருத்தப்பட போறாங்க. ரம்யா இங்க வந்து நம்மள பண்ண போற சித்திரவதையை விட புள்ள வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு அவங்க படப்போற வேதனை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது. இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியலங்க சின்னதா. ஏய் அண்ணா, இங்க பாரு. ஒண்ணு